ஓகே. நம்மளோட பிஇ எனர்ஜி ஆடிட்டர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அந்த சீரிஸில் நம்ம பார்க்க இருக்க அடுத்த வீடியோ வந்து கம்ப்ளீட் கம்பஷன், இன்கம்ப்ளீட் கம்பஷனை பற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்த 2 வீடியோஸ்லையும் வந்து ஃபியூலோட கலரிஃபிக் வேல்யூஸ், ஜிசிவி, என்சிவி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து கம்பஷனில் நடக்கக்கூடிய 2 ஃபினாமினான், கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் கம்பஷன் அதை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 2 ஃபினாமினான் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட்க்கு வந்து சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல்ல கம்ப்ளீட் கம்பஷன்றப்போ என்னென்னு பார்த்தோன்னா, கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டும் வந்து ஆக்சிடைஸ் ஆகி, அது கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி CO2 ப்ரொடியூஸ் ஆகும்போது நடக்கக்கூடிய கம்பஷன் வந்து கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேரஸ் வந்து கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிட்டு கார்பன் மோனாக்சைடு மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா அது இன்கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கம்ப்ளீட் கம்பஷன் அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தோன்னா 8084 கிலோ கேலரிஸ் பர் கேஜி ஆஃப் கார்பன். ஸோ நம்ம ஃபியூவில் எவ்வளோ கார்பன் இருக்கோ அது இன்ட்டு 8000 கிலோ கேலரிஸ் வந்து ஹீட் வந்து நமக்கு கிடைக்கும். வேரஸ் நம்மக்கிட்ட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருந்தாலும் கம்ப்ளீட் கம்பஷன் நடக்காமல் இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடந்ததுன்னா வெறும் 2400 கிலோ கேலரிஸ் தான் ஹீட் வெளில வரும். ஸோ என்னென்னா நம்மக்கிட்ட ஃபியூல் இருந்தால் கூட அந்த ஃபியூலை வந்து ப்ராப்பராக நம்மளால் கம்பஸ் பண்ண முடியலன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்மளால் வந்து எனிவேர் நம்ம எல்லா இடத்துலையுமே ஃபியூவல் கன்சியூம் பண்ணுறோம், அது கம்போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபியூலை வந்து ஆப்டிமமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் கம்பஷன், இன்கம்ப்ளீட் கம்பஷன் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா மெயினாக வந்து கம்ப்ளீட் கம்பஷனில் CO2 ப்ரொடியூஸ் ஆகும், இன்கம்ப்ளீட் கம்பஷனில் CO ப்ரொடியூஸ் ஆகும். அண்டு ஹையர் எனர்ஜி வந்து கம்ப்ளீட் கம்பஷன் இருக்குது. அண்டு இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஆக்சிஜன் நல்லா கிடச்சிது அப்படின்னா, கம்பஷன் தேவைப்படுற ஆக்சிஜன் வந்து நல்லா கிடச்சுன்னா அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும். வேரஸ் வந்து ஆக்சிஜன் வந்து சஃபிஷியண்ட்டாக கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் கிடைக்கும். அண்டு வந்து இன்னொரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, கம்ப்ளீட் கம்பஷன் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளேம் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். அப்புறம் இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்போ இருக்கக்கூடிய ஃப்ளேம் வந்து எல்லோ கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லிட்ரேச்சரில். ஸோ இந்த ரைட் சைட் டாப்பில் இருக்க ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பஷன் கொடுத்துருப்பாங்க. இது பிஇயோட கைட் புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ பர்ஃபெக்ட் கம்பஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் அண்ட் ஏரில் இருக்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டும் வந்து கம்பஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு CO2 வெளில வருது. செகண்ட் வந்து குட் கம்பஷன், இதை வந்து பர்ஃபெக்ட்க்கு அடுத்த ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ் கீழே. ஸோ குட் கம்பஷன் வந்து பார்த்திங்கன்னா O2வும் வெளில வருது. அதாவது என்னென்னா நம்ம கம்பஷன் தேவைப்படுற ஆக்சிஜனோட இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம ஆக்சிஜன் கொடுப்போம். ஸோ எதுக்குன்னா கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் ஆக்சிஜன் வந்து ஃப்ளூ கேஸில் வந்து வெளில வரும். ஸோ இது வந்து குட் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேரஸ் வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷனில் வந்து CO வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து வெளில வரும். ஸோ அது வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் கம்பஷன், இன்கம்ப்ளீட் கம்பஷனை வந்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் வந்து எல்பிஜி, அதில் வந்து அதுதான் நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அது வந்து இஸ் அ பொட்டென்ஷியல் ஃபார் ஃபயர் அண்டு எக்ஸ்ப்ளோஷன் ஹசார்ட். ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனோ எக்ஸ்பெரிமெண்ட்டோ பண்ணும்போது இது ஜஸ்ட் ஒரு ட்ரையலாக தான் பண்ணேன். ஸோ அப்படின்றப்ப அங்கே வந்து பீயிங் எ கெமிக்கல் இன்ஜினியர் அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணதுனால சேஃப்டி இஸ் ஒரு டாப் மோஸ்ட் கன்சர்ன், ப்ரைமரி கன்சர்ன். ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்தேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபு ப்ளஸ் இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த அந்த எல்பிஜி கேஸ் ஸ்டவோட பர்னரோட பாட்டம் பார்ட்டை வந்து அப்ரோச் பண்ண தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதனால் என்னென்னா என்னால் வந்து ஒரு எர்கனாமிக்கலாக ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. அன்லெஸ் நான் அதை ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது பண்ணியிருந்தேன்னா இட் மே லீட் டு எனி இன்ஜுரி ஆர் அதர் பொட்டன்ஷியல் ஹசார்ட். ஸோ அதை வந்து அக்சசிபிலிட்டி அதை வந்து ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபயரோட இங்கே வந்து டெமோ பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் லைக் ஆயில் அண்ட் எனி கிளாத் ஆர் பேப்பர் அது எல்லாமே வந்து அந்த ஏரியாலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அண்டு இன் கேஸ் ஆஃப் எனி வந்து அப்நார்மாலிட்டி ஆர் வந்து ஏதாவது ஒரு நடந்தது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் சோர்ஸை கட் பண்ணணும். ஸோ அது வந்து நான் ப்ரிப்பேர்டாக இருந்தேன் ஃபியூல் சோர்ஸ் கட் பண்ணுறதுக்கு. ஸோ சிலிண்டரோட அந்த நாப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு.
அண்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் ஃபயர் ஏதாவது நடந்தது, பக்கத்தில் ஏதாவது ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று வந்து தீ பிடிச்சா கூட, இல்லை வேறு எதாவது நடந்தால் கூட அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு வெட் கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தேன். அண்ட் தென் வந்து எஸ்கேப் ரூட், சப்போஸ் எனிதிங் சம்திங் அன்கண்ட்ரோலபிளாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ அதனால் வந்து ரூம் டோர்ஸ் அண்டு மற்ற அந்த எஸ்கேப் ரூட்டோட ஏரியாவில் வந்து எதுவும் பிளாக்கேஜ் இல்லாத மாதிரி இதையும் பார்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன தான் பண்ணாலும் சேஃப்டி இஸ் அவர் டாப் மோஸ்ட் கன்சர்னாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு வலியுறுத்தது தான் இந்த ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போது டெமோ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இன்கம்ப்ளீட் கம்பஷன்ற ரெண்டுத்தை பற்றி பேசும்போது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ரெண்டுத்துக்கும் வந்து ஏர் நல்லா கிடச்சா, அதாவது ஆக்சிஜன் வந்து நல்லா கிடச்சா அங்கே வந்து கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும். வேறு சரியாக கிடைக்கல அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நான் என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பர்னர் வந்து ஃப்ளேம் வருது இல்லைங்களா, அதை சுற்றி வந்து ஒரு ஏதாவது ஒரு தடுப்பு வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஏர் வந்து அவ்வளோ ஈஸியாக போக முடியாத மாதிரி க்ளோஸ் பண்ணோன்னா மேபி வந்து அந்த கம்ப்ளீட் கம்பஷன், இப்போ நம்ம பார்த்தா தெரியும், நார்மலாக எல்பிஜி ஸ்டவ் ஆன் பண்ணும்போது நமக்கு ப்ளூ ஃப்ளேம் தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ அப்போ வந்து இந்த பாக்ஸ் வச்சு நான் கவர் பண்ணும்போது ஏர் உள்ளே வராது. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குதான் பார்க்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரையலாக இருந்தது. பட் அது நான் ட்ரை பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து எனக்கு எதுவுமே ஒரு நோ டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இங்கே அந்த எல்பிஜியும் ஏரும் வந்து எங்கே மிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்னரோட பாட்டம் பார்ட், அதாவது ஸ்டவ்வோட கீழே இங்கே ஏரோ மார்க்கில் காமிச்சிருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக தான் வந்து ஏர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த ஹோல் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, இதோட ஏரியா வந்து நம்ம சப்போஸ் க்ளோஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த ஃபியூலுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வெட் கிளாத் எடுத்துகிட்டு கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஹோலை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இது பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்து கம்பஷன் தேவைப்படுற ஏரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது என்ன நடந்தது அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். டன். ரைட். இப்போ வந்து நான் அந்த எக்ஸ்பிளைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கீழே வந்து நம்ம அந்த ப்ளூ ஃப்ளேம் நல்லா தெரியுது. ஸோ இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் கம்ப்ளீட் கம்பஷன். ரைட்டா? ஸோ ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், சிம்மில் எதுவும் வைக்கல. த்ரூ அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபியூல் சப்ளை இதே போல் ஃபுல் பொசிஷனில் தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கம்ப்ளீட் கம்பஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பர்னருக்கு பாட்டமில் இருக்கு இல்லையா அந்த ஹோல், அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், அந்த இன்ஸ்டண்ட்டில் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக எரியுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதோ அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ளேமோட கலர் அண்டு அதோட இன்டென்சிட்டி நார்மலாக இருக்கும்போதும் அந்த நம்ம ஏர் ஹோல் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணும்போதும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்கும்போதே தெரியுது. அங்கே நடக்கிறது வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ இங்கே வந்து இந்த கம்ப்ளீட் கம்பஷன் இன்கம்ப்ளீட் கம்பஷனும் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு நான் யூஸ் பண்ண வேரியபிள் வந்து அந்த ஃபியூலுக்கு கிடைக்கக்கூடிய ஏர் சப்ளை, அதை க்ளோஸ் பண்ணது மூலிமா கம்ப்ளீட் கம்பஷனை இன்கம்ப்ளீட் கம்பஷனாக மாற்றணும். ஸோ இப்போ வந்து ஒரு சைட் பை சைட் கம்பாரிசன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, அது வந்து நார்மலாக எரிய போகுது. வேறு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி பண்ண மாதிரி அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ அங்கே வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குது. ஸோ ரைட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த ஃப்ளேமோட ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹைட் ரொம்ப அதிகமாக வருது. அது ஏன்னு பார்த்தோன்னா, இன்கம்ப்ளீட் கம்பஷனில் வந்து எல்லா ஃபியூலும் பேர்ன் ஆகாது. ஸோ சம் அன்பர்ன் ஃபியூல் இருக்கும். அந்த அன்பர்ன் ஃபியூல் வந்து வெளில வரும்போது அது மேலே வந்து எரியுது. ஸோ அதனால தான் வந்து அந்த அந்த ஃப்ளேமோட சைஸ் வந்து அதிகமாக இருக்க காரணம் என்னென்னா, அந்த பர்னர்லேருந்து சம் அன்பர்ன்ட் ஃபியூலும் வந்து வெளில வருது. ரைட். ஸோ இதான் வந்து அந்த சின்ன டெமோ ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் கம்பஷன். மெயினாக வந்து பார்த்தோன்னா, நல்ல ஏர் சப்ளை இருந்தது, ஆக்சிஜன் கிடச்சிது அப்படின்னா கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும். கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும்போது CO2 ஃபார்ம் ஆகும். இன்கம்ப்ளீட் கம்பஷனில் CO ஃபார்ம் ஆகும். கம்ப்ளீட் கம்பஷனில் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபியூலுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வர சீரீஸ் ஆஃப் வீடியோஸில்
இதே டாப்பிக்கை வந்து இன்னும் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த டாப்பிக்கில் இந்த கம்பஷன் டாப்பிக்கில் ஃபியூவல் டைப்ஸ் அண்ட் அதை பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. பை.